இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் வரப்போகிறார் அல்லது யார் வந்தால் நல்லா இருக்கும் என்ற ரீதியில் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இவர் வந்தால் நல்லது, இவர் வந்தால் நல்ல விடயங்களை நாட்டு மக்களுக்கு செய்து கொள்வார் என்று மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது வளமைதான். இந்த விடயம் தொடர்பாக நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, சர்வதேசமும் சரி உன்னிப்பாக அவதானித்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை நடந்த ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக இந்திய ஜோதிட நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த தகவலில் முதலில் அந்த தகவலை வெளியிட்ட நபர் தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கதிர் சுப்பையா என அடையாளப்படுத்தப்படும் இந்திய ஜோதிடர். இவர் அமெரிக்காவில் இருந்து செயல்படும் தனது யூடியூப் சேனலில் கருத்து ஒன்றை பதிவேற்றம் செய்திருக்கிறார். அமெரிக்காவில் இருந்து தான் யூடியூப் சேனல் ஊடாக இவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். அதில் சொல்லப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதில் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக, நாமல் ராயபக்ஷ இவர்கள் தொடர்பான கருத்துக்களை கணித்திருக்கின்றார். இவர்கள் தொடர்பாக ஜோதிட நிலையை கருத்தில் கொண்டு பகுப்பாய்வு செய்து அது தொடர்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே, அனுரகுமார திசாநாயக ஆகிய 3 வேட்பாளர்களும் மகர ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பதால் முடிவுகளை கணிப்பது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 3 நபர்களுக்கும் இடையிலான அந்த வெற்றி வித்தியாசம் என்பது மிக மிக குறைவாக இருக்கும் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அத்தோடு தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்குகளை பெற மாட்டார்கள் என்றும், அதற்கமைய 2வது சுற்றில் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இளம் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என ஜோதிடர் கதிர் சுப்பையா தனது கணிப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறார். அதாவது இளம் ஜனாதிபதி ஒரு ஆள் தான் தெரிவு செய்யப்பட இருக்கிறார் என்ற தகவலை வலியுறுத்தி தனது கருத்து கணிப்பில் முடிவாக சொல்லியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொளியின் கமெண்ட்ஸ் பகுதியில் தாராளமாக தெரிவிக்கலாம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.